வணக்கம் நேயர்களே. யாழ்ப்பாணத்தில் முகமூடி அணிந்து கண்களை கட்டிக்கொண்டு துவிச்சக்கர வண்டிகளில் கொள்ளையடிக்கின்ற கும்பல் தொடர்பான அவசர செய்தி ஒன்று போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கும்பல் இரவு வேளைகளில் வீடுகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடுதல், வழிப்பறி கொள்ளைகளை மேற்கொள்ளுதல் போன்ற ஆதாரபூர்வமான விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை எல்லாம் வெளியிட்டு போலீசார் பொதுமக்களிடம் உதவி ஒன்றை கோரியிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பான விவரங்கள், இவர்களுடைய அடையாளங்களை வைத்து உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு நீங்கள் இவர்கள் தொடர்பான விடயங்களை அறிய தாருங்கள். ரகசியம் பேணப்படும், உங்களை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம். ஆனால் இது தொடர்பாக இவர்களை நாங்கள் கைது செய்ய வேண்டும். யாழ்ப்பாண பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார அவசியமான ஒரு எச்சரிக்கையான செய்தியாக இதை மக்களுக்கு விடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அண்மித்த நாட்களாக பல துவிச்சக்கர வண்டி கொள்ளைகள், மோட்டார் சைக்கிள் கொள்ளைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பாக பல சம்பவங்கள் இருந்தும் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் இப்பொழுது சில சிசிடிவி காட்சிகள் போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் இரவு நேரங்களில் துவிச்சக்கர வண்டிகளில் வருகின்ற மர்ம நபர்கள் கண்களை கருப்பு துணிகளால் கட்டிக்கொண்டு, பார்வைக்காக மட்டும் விட்டு மற்றெல்லாம் கட்டிக்கொண்டு முகமூடி அணிந்து இரவு நேரத்தில் துவிச்சக்கர வண்டிகளில் தான் அவர்கள் வருகிறார்களாம். வந்து வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். வீதிகளில் வருகின்றவர்களை மறித்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள். இது தொடர்பான பல முறைப்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்களால் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அந்த முறைப்பாடுகளை வைத்துத்தான் போலீசார் தீவிரமான தேடுதல்களை மேற்கொண்ட பொழுது சில சிசிடிவி காட்சிகள் வீதியோர கேமராக்களின் மூலமாக பெறப்பட்டன. அந்த காட்சிகளை பார்த்ததில் போலீசார் வியப்படைந்திருக்கின்றார்கள். காரணம், அந்த காட்சிகளில் துவிச்சக்கர வண்டிகளில் வருகின்றவர்கள் முகங்கள் எல்லாம் கட்டப்பட்டு கருப்பு துணியால் மூடப்பட்டு வருகிறார்களாம். அப்போ அவர்கள்தான் இந்த சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள். யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இடம்பெறுகின்ற திருட்டுக்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்த போலீசார் அந்த காட்சிகளை இப்பொழுது மக்களுக்கு அனுப்பி இவர்களை கண்டால் அல்லது இவர்களை தொடர்பான விடயங்கள் தெரிந்தால் அறிய தாருங்கள், சன்மானம் வழங்கப்படும், ரகசியம் பேணப்படும் என்பதாக யாழ்ப்பாண பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டார அவசரமான செய்தியை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கின்றார். இப்பொழுது யுக்திய திட்டம் நிறைவடைந்த பின்னர் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்த வன்முறை சம்பவங்கள், தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அதிகரித்த வன்முறை சம்பவங்கள் யுக்திய திட்டத்தினால் கொஞ்சம் குறைக்கப்பட்டு இப்பொழுது அந்த திட்டம் நிறைவடைந்த பிறகு வடக்கு மாகாணத்தில் மீண்டும் இவ்வாறான ஒரு கும்பல்களால் இந்த வன்முறை சம்பவங்கள் அல்லது திருட்டுக்கள் இவ்வாறு நேர்தல் உண்மையில் மக்களுக்கு இரவு நேர போக்குவரத்தை பயத்திற்குள்ளாகியுள்ளது. இரவு நேரங்களில் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது பல துறை சார்ந்தவர்கள் வேலைகளுக்காக சென்று வருகின்றார்கள். பழைய யாழ்ப்பாணம் மாதிரி இப்போ இல்லை. உங்களுக்கு தெரியும், இரவு நேரங்களில் கடமைக்கு செல்லுகின்றவர்கள், கடமை முடித்து வீடு வருகின்றவர்கள் என்று இரவிலும் ஒரு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பயணங்களுக்கு இவர்களால் ஆபத்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே மிகவும் அவதானமாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எந்த விதமான பயமும் இல்லாமல் இவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தால் தாருங்கள், சன்மானமும் வழங்குகிறோம் என்று அறிய தந்திருக்கின்றார்கள். இது அவசியமான செய்தி. உங்களுடைய பகிர்வின் மூலமாக இதை அதிக பேருக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் சந்திக்கிறோம் உறவுகளே. வணக்கம்.